Hi children, in this video we are going to discuss about phylum Aschelminthus. Characteristic feature, classification, examples we are going to discuss. Phylum Aschelminthus, well-known example Ascaris lumbricoides, Wuchereria bancrafti, which is the reason for phylarias is யானைக்கால் வியாதின்னு சொல்லுவோம் இல்லையா, right? And then pinworm, then hookworm. These are the examples of phylum Aschelminthus, right? Phylum Aschelminthus, commonly called roundworm. It is derived from Greek word askis means cavity and then helmin means worm. Previously they are called nematode. This phylum now it is called as named as Aschelminthus. The Aschelminthus commonly called roundworm because the body appears in the form of circular. When it takes transverse section, ஒரு transverse cross section எடுக்கும் பொழுது இதான் அனிமல் நினச்சிக்கோங்க, cross section எடுக்கும் பொழுது ரவுண்டாக அந்த பாடி அப்பியர் ஆகிறதுனால இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? வாட் அபவுட் த habitat? Okay, habit and habitat, they may be free swimming or parasitic on aquatic and terrestrial plants and animals. டெரஸ்டில் இருக்கக்கூடிய ஆக்வாட்டிக்கில் இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமல் மேலே என்னவா வாழுமா, அது பாரசிட்டிக்காக வாழுமா, ரைட்? ஒட்டி வாழும். பாடி பார்த்தீங்கன்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். வாட் இஸ் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்? லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம என்ன பார்த்தோம், பாடி சிமெட்ரி பார்த்தீங்கன்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் பாடி பார்த்தோம். பாடி கேன் பி டிவைடட் இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஈக்குவல் ஆஃப் த்ரூ த மீடியல் ஆக்சிஸ் இஸ் கால்ட் இட் அஸ் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். ட்ரிப்ளோபிளாஸ்டிக். The germ layer has 3 germ layer: outer ectoderm, inner endoderm, middle mesoderm, right? 3 germ layers. Roundworms are triploblastic animals. It has 3 germ layers. Then pseudocoelomate animals. Aschelminthus species pseudocoelomate, right? It has pseudocoelom. That's what it is considered to be a pseudocoelomate. Body cavity is present but is not lined by mesoderm. இதில் body cavity இருக்கும், ரைட்? ஆனால் என்ன லைன் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோடர்ம்லேருந்து லைன் ஆயிருக்காது. இன்ஸ்ட் ஆஃப் த மீசோடர்ம் ஸ்கேட்டர்ட் பவுச்சாக இருக்கும். அந்த மீசோடர்ம் லைனிங்க்கு பதிலாக என்ன இருக்கும்னா மீசோடர்ம் ஸ்கேட்டர்ட் பவுச்சஸாக இதுவாக இருக்கும் இன் பிட்வீன் த எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம், right? Aschelminthus species pseudocoelom and hence it call it as pseudocoelomata. The body cavity is present but is not lined by mesoderm. Body cavity இருக்கும் ஆனால் என்ன இருக்காது, லைனிங் இருக்காது, மீசோடர்மல் லைனிங் இருக்காது. அப்போ மீசோடர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுச்சஸாக இருக்கும். ஓகே, the mesoderm will be in the form of pouches that too present between the outer ectoderm and inner endoderm. Yes, got it? புரிஞ்சிச்சா? இதை சூடோசிலோமேட் அனிமல் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். த ஆர்கன்ஸ் associate to form a distinct system concerned with specific physiological functions such as digestion, respiration, circulation, excretion, reproduction. இந்த மாதிரி physiological function செய்யக்கூடிய சிஸ்டமாக மாறுறதுனால இந்த ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இதை கன்சிடர் பண்ணுறாங்க, ரைட்? நெக்ஸ்ட், பாடி எப்படி இருக்கும்னா அன்செக்மெண்டட் பாடி. பாடியில் எர்த்வார்ம்ல மாதிரிலாம் செக்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. பாடி இஸ் அன்செக்மெண்டட். இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் பிளெயினாக இருக்கும். பாடி இஸ் அன்செக்மெண்டட் பாடி கவர்ட் பை அ டிரான்ஸ்பரண்ட் டஃப் ப்ரொடெக்டிவ் கொலாஜினஸ் லேயர். பாடி இஸ் கவர்ட் பை, ஓகே, பாடி கவரேஜ் எப்படி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் டஃப் ப்ரொடக்டிவ் கொலாஜினஸ் லேயர் கால் கியூட்டிக்கல். பாடியை எப்படி இருக்கும், ஒரு டஃப் கோட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த டஃப் கோட்டுக்கு பேர் என்னது, கியூட்டிக்கல். காட் இட்? எஸ். alimentary canal is complete. Alimentary canal is a complete digestive system சொல்கிறோம். with a well developed mouth well developed இருக்கும். see the picture, well developed mouth, muscular pharynx will be there and anus it has. so an organism which contain mouth and anus separate whole, that belongs to complete digestive system. The digestive system is a complete which contains 2 separate openings.
The alimentary canal is a straight tube ascending from the mouth. Okay, at one end to the anus, another end. ஒரு எண்ட்ல மவுத்தோ another எண்ட்ல ஆனஸோ இருக்கிறதுனால இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். Right, excretory system consists of renal gland. Excretory system consists of renal gland. Right, see to the picture. இப்போ zoom பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது ஆர்கனிசம் இருக்கா? This is actually Asclepias. Right, இதோட பாடியில ரெனேட் டக்ட் இருக்கு, ரெனேட் செல் இருக்கு. இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெனேட் கிளாண்ட். இந்த ரெனேட் கிளாண்ட் மூலமாக தான் என்ன நடக்கும்? எக்ஸ்கிரீஷன். Excretory tube is present in the body of roundworm, which removes the waste throughout the excretory pore. Excretory pore வழியா இது ரிலீஸ் பண்ணும். Excretory system consists of renal gland. Sexes are separate. ஓகே, மேல் வார்ம் ஃபீமேல் வார்ம் அப்படின்னு ரெண்டு வார்ம் இருக்கும். இது மேல் வார்ம், இது ஃபீமேல் வார்ம். எப்படி இந்த மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபன் ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தேன் த மேல். மேலோட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ரொம்ப லாங்கராக இருக்கும். செக்ஷுவலி டைமார்பிக் அப்படின்னு சொல்கிறோம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஆஸ்கியல்மெண்டஸ் ஆர் டயேஷியஸ். ஓகே, யூனிசெக்ஷுவல். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் distinct externally. Often females are longer than male. See the figure? Sexes are separate. Male and female separate இருக்கும். Right? Sexually dimorphic na male body female body differentiate பண்ண முடியும். Fertilization is internal fertilization. What is internal fertilization? Last video we discussed about internal fertilization, right? Fertilization, fusion of male and female gamete which takes place in the body of an organism. ஒரு உயிரினத்துக்குள்ளேயே அந்த ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்க, அதாவது எக்கோஸ்போமும் ஃபியூஸ் ஆகுதுன்னா அது என்ன சொல்லுவோம்? இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவிபாரஸ். எக்ஸாம்பிள் ஆஸ்காரிஸ். வாட் இஸ் ஓவிபாரஸ்? எக் லேயிங், முட்டை போடக்கூடியது. ரைட், ஃபியூ ஆர் ஓவோவிவிபாரஸ். ஓவோவிவிபாரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமலோட பாடிக்குள்ளேயே இட் ப்ரொடியூஸ் த எக், தென் particular egg hatches, அதாவது பொறிஞ்சி வெளியே குட்டி குட்டி உயிரினம் லிவிங் பர்த்தா, லைவ் பர்த்தா வெளியே ரிலீஸ் ஆகுமா, அதான் ஓவோவிவிபாரஸ். ஓவிபாரஸ்னா டிப்பிக்கலாக எக் லேயிங், முட்டை போடுறது. ஓவோவிவிபாரஸ்னா என்ன பண்ணும்? வயிற்றுக்குள்ளேயே முட்டை போட்டு பொறிஞ்சி குட்டியாக ரிலீஸ் ஆகும். ஓவோ முட்டை போடும் வயிற்றுக்குள்ளேயே, விவி குட்டி போடும், அந்த முட்டையிலேருந்து குட்டி போடும். ஸோ அதனால அது ஓவோவிவிபாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் உச்சரிவியா பான்கிராஃப்டி. டெவலப்மெண்ட் மேபி டைரக்டாக இருக்கலாம், இல்லை இன்டைரக்டாக இருக்கலாம். டைரக்ட் டெவலப்மெண்ட் or maybe a indirect development. Some develop through an intermediate larval stage, some directly where young ones resemble as the adult. So both direct indirect development are seen in roundworms. Right? புரிஞ்சுதா? Next examples are Ascaris lumbricoides. Ascaris lumbricoides roundworm. Enterobius vermicularis pinworm. Wuchereria bancrafti filarial worm. And Cyclostoma duodenale. And Cyclostoma duodenale hookworm. Shall I pronounce it again? இந்த மாதிரி zoological name வரும்பொழுது biology பொறுத்த வரைக்கும், if it is a zoological name or botanical name, there is no other go. You have to recall everything. It will definitely help during your public exam as well as NEET exam. So you must recall this zoological name. Shall I repeat it again? Pronounce it again. Ascaris lumbricoides roundworm, Enterobius vermicularis pinworm, Wuchereria bancrafti filarial worm, Cyclostoma duodenale hookworm. These are the example belongs to phylum Asclepias. Right? Filariasis. What is filariasis? Filariasis has been a major public health problem in India, next only to the malaria. The disease was recorded in India as early as 6th century BC. Who recorded this? A famous Indian physician Sashruta in his book Sashruta Samhita. Okay? Sashruta அப்படின்ற scientist first record பண்ணிருக்காரு இந்த filariasis பத்தி. In 7th century AD, okay, Madhavagara described signs and symptoms of the disease.
அவரோட இதில் ஈவன் அவரோட மாதவா நிதானா அப்படின்ற இதில் வந்து கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ரைட், அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. 1709 ஓகே, கிளார்க் ஐடென்டிஃபைட் எலிஃபேண்டாய்டு லெக்ஸ் இன் கொச்சி. எலிஃபேண்டாய்டு லெக்ஸ், யானைக்காலை பற்றி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணார். த மைக்ரோஃபைலேரியா, ஓகே, இட்ஸ் அ லார்வல் ஃபார்ம். மைக்ரோஃபைலேரியா, ஓகே, யங்கர் ஃபார்ம் ஆஃப் ஃபைலேரியாசிஸ். இதோட யங்கர் ஃபார்மாக மைக்ரோஃபைலேரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோஃபைலேரியா எங்கன்னா பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபெரல் பிளட்டில் போய் அடைச்சிக்கும். நமக்கு காலில் இருக்குன்னா காலில் போய் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸில் போய் அடைச்சிக்கும், லிம்பில் போய் அடைச்சிக்கும். அதனால தான் வந்து யானைக்கால் வியாதி, கால் வீங்கிறது. ரைட், அப்போ அப்படி போய் ப்ளக் ஆகுறத ஃபஸ்ட்டு யார் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா லூயிஸ் 1872 கால்கட்டாவை சேர்ந்தவங்க. இது வந்து ஒரு டூயினோ பாக்ஸ். ரைட், காட் இட். நெக்ஸ்ட் phylum Annelida. Annelida is a segmented worm, earthworm, fireworm, feather duster worm, Christmas tree worm. இது எல்லாமே எதில் சேர்ந்தது? phylum Annelida. phylum Annelidaல earthworm is a well known example. Okay, phylum Annelida இதில் என்ன well known example? earthworm. The phylum Annelida includes 9,000 species of metamerically segmented animals with true coelom. Shall we see the characteristic feature? Latin term annulus means a ring. What is annulus? A ring. And then Greek edios means form, a ring form. Annelids were the first segmented animals to evolve. They may be aquatic or terrestrial. Habitat the aquatic, marine irkalam, fresh water irkalam, terrestrial irukkuradhu. Right, most of annelids are free swimming, some are parasitic in nature. Parasiticனா இன்னொருத்தரோட ஒட்டி வாழுது. வெரி குட் எக்ஸாம்பிள் லீச், அட்டைப்பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து parasitic தான். ரைட், triploblastic animal. What is triploblastic animal? 3 germ layers will be there. That means outer ectoderm. See the picture. Once again, see the picture. Pictureல தெரியுதா? Shall we zoom? See, 3 layer, 3 body layer உங்களால் பார்க்க முடியும். outer ectoderm, middle mesoderm, inner endoderm அப்படின்னு 3 layers இருந்ததுன்னா அதை triploblastic சொல்லுவோம். bilaterally symmetrical. bilaterally symmetricalனா அனிமலோட பாடி சென்ட்ரல் ஆக்சிஸில் ரைட் அண்ட் லெஃப்ட் ஈக்குவல் ஆஃபை டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் அ bilaterally symmetrical. பாடியோட சீலோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைசோசீலோம் அப்படின்னு சொல்லுவோம். பாடியோட சீலோம் என்னது? ஸ்கைசோசீலோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்கைசோசீலம் பற்றி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, வாட் இஸ் ஸ்கைசோசீலம், டைப் ஆஃப் என்ட்ரோசீலம், எவ்ரிதிங் வி கவர்ட். ஸோ யூ ஹாவ் டு ரெஃபர் ஸ்கைசோசீலம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியாச்சு, ப்ரீவியஸ் கிளாஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அனலிடால என்ன சீலம் இருக்கும்? ஸ்கைசோசீலம். தே எக்ஸிபிட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்? ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ரைட், next, coelom with coelomic fluid creates an hydrostatic skeleton. They don't have bone like us. Right, நம்மள மாதிரி strong boneலாம் இருக்காது, ஆனால் hydrostatic skeleton இருக்கும். இந்த hydrostatic skeleton மூலமாக தான் locomotion நடக்கும். Body is elongated, metamerically segmented. பாடியில் நிறைய செக்மெண்ட்ஸ், பைல் ஆஃப் காயின்ஸ் அடிக்க ஒன்று மேலே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் பாடி, மெட்டாமெரிக் பாடி. பாடி சர்ஃபேஸ் இஸ் டிவைடட் இன்டு செக்மெண்ட்ஸ். பாடியில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த செக்மெண்ட்ஸை மெட்டாமியஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாடி செக்மெண்ட்ஸ் ஆர் கால் இட் அஸ் மெட்டாமியஸ். வாட் இஸ் மெட்டாமெரிசம் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா, இன்டர்னலி த செக்மெண்ட்ஸ் ஆர் டிவைடட் ஃப்ரம் ஒன் another by a partition called septa. This kind of process which makes the body into septa segments is called it as metamerism. Okay, the body of annelids is metamerically segmented. The external segments of the body correspond to the internal segments. External segments தான் என்னவா இருக்கும்? Internal segment correspond ஆகும். Right, they are the first animals to possess the true body segmentation. Even the body surface can be seen distinctly marked out into segments. பாடியில் வெளியே தனியாக தெரியும், நமக்கு டிஸ்டிங்க்டாக செக்மெண்ட் இருக்கிறது வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியும். The body segments are called metameres and the segmentation is called metameric segmentation. Right, metameric segmentation. புரிஞ்சுதா? மூவ்மெண்ட், இது எப்படி மூவ் பண்ணும்? எர்த்வார்ம் எப்படி போகும்? how it will move? does it crawl or walk பண்ணுமா, ரன் பண்ணுமா? how it get the locomotion and movement?
through the hydrostatic skeleton. Fluid filled cavity, the coelom surrounded by a muscle, not a hard skeleton like other animals. மற்ற அனிமல்ஸ் மாதிரி இருக்க ஹார்ட் ஸ்கெலிட்டன் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும், சரௌண்டிங் மசில்ஸ் இருக்கும். என்ன ரெண்டு மசில்னா, இப்போ ஒரு பாருங்கள், ஒரு எர்த்துவாமை நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபாக கட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறது இந்த மாதிரி. திஸ் இஸ் ஆக்சுவலி எர்த்துவாம். அந்த எர்த்துவாமை ஆஃபாக ஓப்பன் பண்ணி, ஓகே, ஒரு ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணி பார்க்குற மாதிரி எக்ஸாக்டாக ஒரு ஜாக் ஃப்ரூட் பலாப்பழத்தை நம்ம கட் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு வியூ இங்கே இருக்குது பாருங்கள். இதில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மசில், தென் லாங்கிடியூடல் மசில் அப்படின்ற ரெண்டு விதமான மசில்ஸ் இருக்கும் பாடியில். Annelids have two group of body muscles that function as part of a hydrostatic skeleton, longitudinal muscle and circular muscle. இப்போ cross sectional zoom பண்ணி பார்க்கலாம் பாருங்க. cross sectionல zoom பண்ணி காட்டுறேன். see, ஒரு எர்த்துவாமை இப்படி கட் பண்ணி பார்க்குறோம். see, பாடியில் சர்க்குலர் மசில் இங்கே இருக்குது, ரைட். இந்த இடத்துல இருக்கிறது சர்க்குலர் மசில், தென் உள்ள இப்படி இருக்கிறது எல்லாமே என்னது, லாங்கிடியூடனல் மசில். இந்த சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூடனல் மசில்ஸ்லாம் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கோமோஷன் கொடுக்கும், ரைட். பாடி ஃபுல்லாகவே இங்கே கூட பாருங்க, இதே கண்டினியூஷன் தான் இந்த இடத்துல உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்கே கூட ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மசில், தென் இது லாங்கிடியூடனல் மசில். ஸோ இது ஒரு அனிமலோட பாடியை இப்படி கட் பண்ணி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்பாத்தி ஃப்ளார் நீங்கள் ஃபுல்லாக திரட்டிட்டு கட் பண்ணி, சப்பாத்தி ஃப்ளார் எப்படி திரட்டிட்டு கட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரிகிற மாதிரி. will you able to recall now? Imagine, right? Yes. Now just assume that the earthworm is going to explain about its hydrostatic skeleton, right? The earthworm is going to converse with you. Just imagine. Look at my body. It is segmented, so I can stretch it. My skeleton is fluid called hydrostatic skeleton. I have many hooks for grip. Let's call it as setae, body setae. To shorten my body, my longitudinal muscle get contracts. To elongate my body, my circular muscle get contract. சின்ன கான்செப்ட் தான், எர்த்தோம் சொல்கிறத கேளுங்க. To shorten my body, my longitudinal muscle get contract. Longitudinal muscle contract ஆச்சுன்னா என்ன ஆகும், பாடி ஷார்டன் ஆகும். To elongate my body, the circular muscle get contract. Throughout this contraction basis, the earthworms start to locomote. Point number 13. Aquatic annelids like nereis. See, this is a nereis, aquatic annelid. இந்த aquatic annelidல பார்த்தீங்கன்னா lateral appendages இருக்கு. இந்த மாதிரி கிட்ட பார்த்தா தெரியுதா? Shall we zoom and see? See, this is a lateral appendages. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஒவ்வொரு பேர்லையும் என்ன இருக்கு, லெக் இருக்கு. அதனால இந்த பேரப்போடியா, each pair has leg, that's what is called that as parapodia. See, இது எல்லாமே லெக் தான். each paired segment has paired legs, that's what it is called it as parapodia. இந்த மாதிரி நீரிஸ்ல, okay, aquatic annelid like nereis have lateral appendage called parapodia which help in swimming. And then earthworm, earthwormல chitinous setae இருக்கும். Will you able to see that setae? இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக குட்டி குட்டி சீட்டேஸ் தெரியுதா? இந்த சீட்டேஸ் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோமோட் பண்ணும் earthworm, ரைட். chitinous setae in earthworm and suckers in leech. அட்டைப்பூச்சியில் சக்கஸ் இருக்கும். இந்த சக்கஸ் மூலமாக தான் என்ன பண்ணோம்னா லோகோமோட் பண்ணும், ரைட். What about nereis? Parapodia, earthworm, chitinous setae, leech, suckers. இது மூலமாக தன்னோட லோகோமோஷன் பண்ணிக்குது. Circulatory system is a closed type of circulatory system. Annelid பொறுத்த வரைக்கும் closed type of circulatory system. Blood vascular system is usually closed. Okay, closed circulatory system சொல்லுவோம், usually closed. And then respiratory pigments it has. என்ன respiratory pigment? நம்மள என்ன respiratory pigment? Hemoglobin. We have red color blood. We have hemoglobin and chlorocrurorin. Hemoglobin, chlorocrurorin. இதான் வந்து இதோட blood pigment. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், ஹீமோக்ளோபின் அண்ட் குளோரோக்ரூரோரின். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஹியூமனில் ரெட் பிக்மெண்ட் ஹீமோக்ளோபின். அண்ட் தென் ஹீமோசைனின் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஸ்டேஷியனில், மொலாஸ்கில், ஆக்டோபஸில் ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் தென் க்ரீன் கலரில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோக்ரூரோரின்.
குளோரின். அப்போ க்ரீன் கலரில் இருக்கும். பிளட்டோட கலர் என்னவாக இருக்கும்? க்ரீனாக இருக்கும். வயலட்டாக இருந்ததுன்னா சொல்ல ஹீமோ. ஓகே, வயலட்டாக இருக்கும்போது ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். வயலட்டாக இருக்கும்போது ஹீம் எரித்ரீன். வயலட்டாக இருந்தால் ஹீம் எரித்ரீன். மெரைன் வார்ம்ஸ் இன்க்ளூடிங் பீனட் வார்ம்ஸ் அண்ட் பிராக்கோபோட்ஸ். இதிலலாம் என்ன இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும்? வயலட் பிளட். ரைட், இதுதான் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பிளட்டுக்கு இந்த பிக்மெண்ட்டும் ஒரு ரீசன் சொல்லலாம். ரைட், நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பேர்டு கேங்லியான். நர்வஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேர்டு கேங்லியான். பாடி கண்ட்ரோல் ப்ரொவைடட் பை அ நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்டிங் paired ganglion. This is a paired ganglion. Shall I zoom and show you? See, this is paired ganglion, cerebral ganglion சொல்லுவோம். This paired ganglion யாரோட சேரணும்னா nerve card ஓட சேரணும். இந்த nerve card என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எர்த்வாமோட longitudinal wave ஃபுல்லாகவே ரன் ஆகும். ரைட், அப்போ இந்த cerebral ganglionனையும் இந்த nerve cardையும் இதை கனெக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா circumpharyngeal connective. This is called it as circumpharyngeal connective. Shall we recall it again? See, this is a brain-like structure, cerebral ganglion. இந்த cerebral ganglion ஒரு nerve card ஃபுல்லாக ரன் ஆகும். அப்போ இந்த cerebral ganglionனையும் இந்த nerve cardையும் கனெக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா circumpharyngeal ganglion. Body control is provided by a nervous system considered of paired ganglion, singularல ganglion அப்படின்னு சொல்லுவோம், which are connected to the double ventral nerve cord by lateral nerve. Right, இந்த சைடு ஒரு ventral nerve cord இருக்கும், அந்த சைடு ஒரு ventral nerve cord இருக்கும். Double ventral nerve cord. இந்த பிக்சரில் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ventral nerve cord மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபிங்கர். ரைட், இமேஜின் திஸ் இஸ் அ ஃபிங்கர். உங்கள் ஃபிங்கரில் ரிங் மாதிரி ஒரு மோதிரம் போட்ட மாதிரி. அப்போ இந்த சைடும் இருக்கும், அந்த சைடும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வென்ட்ரல் நர்வ் கார்டு ஓடும். ஓகே, டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. திஸ் நர்வ் கார்டு appears to be a single, but it is reality it is double, consisting of compactly limited left and right nerve cards. இதில் நிறைய nerve cards ரைஸ் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா nervous system. எர்த்வாமோட nervous system. Nervous system consists of paired ganglion. இதுதான் cerebral ganglion brain சொல்கிறோம். Connected by the lateral nerves to the double ventral nerve cord. இது double ventral nerve cord. இந்த double lateral nerve cordோட circumpharyngeal ganglion மூலமா இது கனெக்ட் ஆயிருக்கும். Yes, got it. Reproduce sexually. They are monoecious அப்படின்னு சொல்லுவோம். Earthworms and leeches are monoecious. Monoeciousனா hermaphrodite. மேல், அதாவது மேலரோட டெஸ்டிஸும் ஓவரி ஓவிடக்ட்லாம் ஒரே ஆர்கனிசமில் இருக்குது. ஒரு ஆர்கனிசமில் ஃபீமேல் அண்ட் மேல் செக்ஸ் ஆர்கன் ரெண்டுமே இருந்ததுன்னா that is called it as monoecious. They reproduce sexually. Sexual means of reproduction இதில் நடக்கும். ரைட், இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஒரு வாட்டி. testis sac, spermatic funnel, seminal vesicle, everything belongs to male. ரைட், ஓவரி ஓவிடக்ட் இதெல்லாம் எது? ஃபீமேல். இந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ஆர்கனிசமில் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? மொனேஷியஸ். ரைட், ஒன் ஆர் டூ ஹவுசஸ். மொனேஷியஸ், ஒன் ஹவுஸ். Hermaphroditic animal, both male and female sex organs present in the same house, same organism. So, இதை monoecious சொல்லுவோம். Dioecious-னா two houses. ரெண்டு வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பரேட் செக்ஸஸ். மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். டாக்ல மேல் டாக், ஃபீமேல் டாக் தனியாக இருக்கலையா? டயேஷியஸ். இப்போ monoecious, dioecious வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு? ரைட், some annelids are dioecious. எக்ஸாம்பிள் நீரிஸ். மேல் நீரிஸ், ஃபீமேல் நீரிஸ் அப்படின்னு இருக்கும். எர்த்வாமும் லீச்சும் என்னது? monoecious. நீரிஸ்ன்றது டயேஷியஸ். ரைட், இப்போ இந்த நீரிஸில் ஓகே பாலிகிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதோட இது கிளாஸு டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக இருக்கலாம். ட்ரோகோஃபோர் லார்வா. ஓகே, இன்டைரக்டாக இருந்தால் ட்ரோகோஃபோர் லார்வா. நீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரோகோஃபோர் லார்வா வரும். ஓகே, இந்த ட்ரோகோஃபோர் லார்வா என்ன ஆகும்? கொஞ்சம் டெவலப் ஆகும், பட்டிங் ஸ்டேஜுக்கு வரும். பட்டிங் ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும்? ஒரு அடல்ட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா? ட்ரோகோஃபோர் லார்வா கொஞ்சமாக பட் ஆகுது, அதுக்கப்புறமா அடல்ட்டோட ஸ்ட்ரக்சரை கெயின் பண்ணுது. அப்படி இருந்தால் என்னது? இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லார்வல் ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம்? ட்ரோகோஃபோர் லார்வா. வெல் நோன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் லாம்பிட்டோமார்தி, ஃபைலம் அனலாக்க லாம்பிட்டோமார்தி எர்த்வார்ம், நீரிஸ் சாண்ட்வார்ம். இந்த நீரிஸை நம்ம என்ன சொல்லுவோம்? சாண்ட்வார்ம். ஹிருடினேரியா லீச் அட்டைப்பூச்சி.
இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைலம் அனலிடாக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். தேங்க்யூ சில்ட்ரன்.